ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார், தேரையூர் தாலுகா. ஓகே சார் இந்த வீடியோவில் வந்து யூடியூப்பில் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சார் இப்போ இது. ஓகே சார் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்? பயோமெட்ரிக் ரேக வைக்கிற மிஷின் எதுவும் கையில் இருக்கா சார்? இல்லை, இப்போ தான் புதுசு தான் சார். என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார் இன்ஜினியரிங் சார். இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை, சொந்த கடை, நம்ம ஃபர்னிச்சர் கடை இருக்குது சார். ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார், ஃபர்னிச்சர் ப்ளஸ் பாத்திரம் ரெண்டுமே இருக்குது. சூப்பர் சூப்பர் சார். அதுலேயே வந்து ஜாயிண்டாக பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்குன்னு பிரத்யேகமாக எதுவும் ஸ்பெஷலாக ரெடி பண்ண தேவையில்லை. ஓகே சார். அதுலேயே நீங்கள் போர்டு இதெல்லாம் வந்து பேங்க்னு சொல்லி போர்டே வச்சுக்கலாம். ஓகே சார். முடிஞ்ச ஒரு டேபிள் சேர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒதுக்கி நல்லா ஒரு அந்த கேஷியர் கவுண்டர் மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே சார். பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம் சார். 100% நஷ்டம் கிடையாது. ஓகே சார். இதுக்கு ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் 3000 ரூபாய் வரும். ஓகே சார். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே பண்ணலாம். ஓகே சார். பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய மிஷினை வாங்கினா ஸ்டார்டிங்கில் அது தேவையில்லை. இல்லை சார், என்கிட்ட லேப்டாப் இருக்குது, அது ஓகேவா சார்? லேப்டாப் இருந்தாலும் ஓகே தான். ஆண்ட்ராய்டு மொபைலே போதும், சிம்பிளாக இருக்கும். என்னத்துக்காக நம்ம சிஸ்டம் கொஞ்சம் அந்த கவுண்டர் மாதிரி வைக்க சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது மக்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு அந்த பேங்கிங்கோட அந்த இது ஒத்து போனால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். அட்மாஸ்பியர் வந்து பார்க்க பேங்க் மாதிரி இருந்தால் கொஞ்சம் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அட்மாஸ்பியர் வந்து இடம் கம்மியாக இருந்தாலும் ஓகே ஓகே ஓகே, புரியுது சார். ஒரு 5க்கு 6 ரூம் மாதிரி சின்னதாக இருந்தால் கூட சரி, அது ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவங்களுக்கு அவங்க வந்தால் உட்கார்றதுக்கு ஒரே ஒரு சேரு, ஒரு கேஷியர் மாதிரி ஒரு இதுப்பா வச்சுட்டீங்கன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அந்த செட்டிங்ஸ்லாம் பேங்க் மாதிரியே இருக்கணும். புரியுது புரியுது சார், புரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% RBI அப்ரூவ்டு கீழே இருக்கிற வங்கி. ஆமாம் சார். லீகலானது. நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஓகே சார். மக்களோட பணத்துக்கோ உங்களோட பணத்துக்கோ எந்த வித பாதிப்பும் எப்பவுமே வராது. ஏன்னா RBI வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு முடிக்கிறது, வருஷம் ஒரு முறை கணக்கு முடிக்கிறது. இது மாதிரி இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்குதோ அதுவே தான் இதுக்கும். ஓகே ஓகே சார். சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் க்ளோஸ் பண்ணாங்க, கேள்விப்பட்டீங்க இல்லையா? ஆமாம் சார். காரணம் அவங்க RBIக்கு சரியான கணக்கு வழக்குகள் கொடுக்கலங்கிறதுனால தான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. வந்து அவங்க சாதாரண நார்மல் ஒரு ரீசார்ஜ் அப்ளிகேஷனாக மாறிட்டாங்க. ஓகே ஓகே சார். அவங்க வந்து பேங்கிங் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க, 1000 கோடி ரூபா டெபாசிட்லாம் கட்டி வாங்கி தான் இருந்தாங்க. ஓகே சார். கணக்கு வழக்குகள் RBIக்கு சரியான முறையில் கொடுக்கல. ஓகே சார். அதனால அக்கௌண்ட் ஓப்பனிங்கே கடந்த ஒரு 6 மாசமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க, முதல்ல கணக்கெல்லாம் கொடுங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே. பட் அப்பவுமே அவங்க சரியான கணக்கு கொடுக்காததுனால நீங்கள் இனிமேல் வங்கி நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அந்த வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் பணம் எடுக்கிறதுக்கு 1.5 மாசம் டைம் கொடுத்தாங்க. ஓகே. எல்லாரும் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த வங்கிங்கிற அந்த லைசன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து இப்போ காமனாக வந்து எல்லா வங்கிகளுக்குமே பொருந்தும். RBI வந்து அப்படிதான் எல்லா வங்கியுமே ட்ரீட் பண்ணும். ஓகே. ஏன்னா மக்களோட பணம் இதில் புழங்குறதுனால வந்து பணம் மக்கள் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுனால எல்லா இந்தியன் வங்கியே நாளைக்கு சரியாக கணக்கு கொடுக்கலனாலும் இதே நிலைமை. ஆமாம் சார். ஸ்டேட் பேங்க் கணக்கு கொடுக்கலாம், இதுதான் நிலைமை. பேங்குங்கிற ஒரு நேமை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னாவே நீங்கள் 1000 கோடி ரூபா டெபாசிட் போய் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் RBIல கட்டணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சிருக்கிற டெபாசிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் அங்கே கட்டிகிட்டே இருக்கணும் டெபாசிட்டாக. அப்போதான் அவங்க வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. RBI எல்லா வங்கிகளுக்குமே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க அந்த அங்கே இருக்கிற டெபாசிட்டுக்கு. ஓகே. கொடுத்தாலுமே நாளைக்கு ஒருவேளை இந்த வங்கி சரியான முறையில் நடத்தாமல் யாருக்காவது அதாவது அன்வான்டாக லோன் அதிகமாக கொடுத்து ஒருவேளை இழப்பு ஏற்படும் போது மக்களோட பணம் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுனால மக்கள் பணத்தை செட்டில் பண்ணுறதுக்காக அந்த டெபாசிட். ஓகே. அதனால எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது சார். 100% நஷ்டம் கிடையாது. ஓகே சார். நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம். லீகலானது, பாதுகாப்பானது. ஓகே ஓகே சார். இதில் வந்து எனக்கு டவுட் என்னென்ன சார், இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து எப்படி சார் எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வேணும் சார். இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கையில் இருக்குது. அதை வந்து நான் எப்படி சார் என்னோட இதுக்கு மாற்றி நான் மக்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும்? குட் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் இப்போ லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண உடனே முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வாங்குறதுக்கு சொல்லுவோம்.
ஓகே சார். ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வந்து நீடு. ஏற்கனவே இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் கொலிக்கு யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கின ஓகே. உடனே நீங்கள் மிஷின் வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா, நேரடியாக உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து லைசன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஸ்பாட்லேயே. எங்க சார்? எங்க நம்ம ஏற்ற லொகேஷனா சார்? ஆமாம், உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து லைசன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஓகே. நம்ம கஸ்டமர் யாராவது கஸ்டமர் கேர்ல இருந்து யாராவது வருவாங்களா சார் இங்க நம்ம இதுல இருந்து? ஆமாம், இல்லை நானே வருவேன், இல்லைன்னா அங்கேருந்து ஸ்டாஃப் அனுப்பி வைப்போம். ஓகே ஓகே சார். அவங்க வந்து உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டுலாம் அப்லோட் பண்ணிட்டு, உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த ஐடிக்கு இந்த பிரான்ச்சுக்கு கொடுக்குற நாமினி, இந்த மாதிரி பல்வேறு டீட்டெயில்ஸை ஒரு 8 ஸ்டெப்பு கொடுத்து கடைசியாக உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகி கொடுத்துருவாங்க ஃபினோ பேங்க். ஓகே சார். ஓகே சார். ஓகே. உங்கள் ஃபோட்டோ போட்டு ஐடி, மொபைல் நம்பரு, அதுக்கான அக்கௌண்ட் நம்பர், அதாவது ஒரு பிரான்ச் அக்கௌண்ட் மாதிரி இது. ஓகே சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்தியன் பேங்க் ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா, அந்த இந்தியன் பேங்குக்கு குறிப்பிட்ட இந்தியன் பேங்க்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் தனியாக. ஆமாம் சார். மாஸ்டர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இப்போ டெய்லியும் காலையில் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் பிரான்ச்சு இப்போ வந்து மும்பையில் இருக்கு இல்லைங்களா, ஆமாம் சார். மும்பையில் இருக்கிற மெயின் பிரான்ச்சில் இருந்து எல்லா வங்கிகளுக்குமே காலையில் ஆனால் எந்தெந்த பிரான்ச்சில் வந்து கேஷ், டிஜிட்டல் கேஷ் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் மாற்றி விடுவாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து பணம் இப்போ எனக்கு டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் பேங்க்ல 1000 ரூபா கொடுக்குறாருன்னா, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க அக்கௌண்ட்ல பணம் ஏற்றி விடணும் இல்லையா? ஆமாம் சார். இந்த பணத்தை போய் ஏற்ற முடியாது இல்லையா? அதனால டிஜிட்டல் வடிவத்தில் வேணும்னால மும்பை மெயின் பிரான்ச்ல இருந்து எல்லாத்துக்கும் ஏற்றி விடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதே போல உங்களுக்கு ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் ஒரு அதுக்கான சிஐ நம்பர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்பரோட உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிடும் கடைசியா. ஓகே சார். மறுபடியும் அதை எடுத்து நம்ம வந்து ஆர்பிஐக்கு அனுப்புவோம். ஓகே சார். இவர் வந்து இந்த ஏரியாவில் வந்து பேங்கிங் நடத்துறோம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு அனுப்பும்போது, ஆர்பிஐ என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய பேன் ஆதார்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினோவுக்கு மறுபடியும் வந்து அவங்க அப்ரூவ்டு கொடுப்பாங்க. ஓகே. ஃபினோ பேங்க் என்ன பண்ணணும்னா அப்புறமா தான் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பணம் வந்து வேலெட்ல லோடு பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அங்கே எடுக்கிறவங்க அதிகம் வருவாங்களா, பணம் போடுறவங்க அதிகம் வருவாங்களா? மேக்ஸிமம் ரெண்டுமே ஈவனா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஈவனா இருக்குதுன்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி லாக் ஆகிற இடம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வச்சிருக்க பர்னிச்சர் ஷோரூம் ஆகட்டும் அல்லது பாத்திர கடையாகட்டும், அதில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த திங்ஸ்ல வந்து நமக்கு லாக்கில் தான் இருக்கும் அமௌண்ட் சேல் ஆகிற வரைக்கும். ஆமாம் சார். எல்லாமே வந்து பொருளாக தான் இருக்கு. நம்ம காசு வந்து பொருளாக இருக்கு சார். ஆமாம், பொருளாக இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. எப்பவுமே லிக்விடாக தான் இருக்கும். ஒன்று லிக்விடாக இருக்கும், இல்லை டிஜிட்டலாக இருக்கும். எப்போ கேஷ் உடனே நம்ம கையில இருக்கு, இல்லைன்னா அக்கௌண்ட்ல இருக்கு சார். ரெண்டுல ஒன்று. ஆமாம் ஆமாம். அதனால வந்து இப்போ நீங்கள் 1,00,000 வச்சிருந்தாலும் 10,000 வச்சிருந்தாலும் லிக்விட் கேஷ் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கணும் கையில் ஒன்று. ஓகே சார். இப்போ வந்து மார்னிங்லேயே வந்து இப்போ 100 நாள் சம்பளம் போட்டாங்க, கேஷ் மார்னிங் போட்டாங்கன்னு சொல்லி மக்கள் பணம் எடுக்க வராங்க அப்படின்னா, ஓகே சார். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபினோ கொடுத்துருக்க லைசன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து ஏஇபிஎஸ்ன்னு இருக்கும். ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அதுக்கு பேரு. ஆமாம் சார். ஆமாம் சார். நம்ம ஆதார் நம்பர் மட்டும் போட்டு அவங்களுக்கு எந்த பேங்க்ல இருக்கோ அதில் நம்ம லிங்க் பண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி வரும். ஆமாம் ஆமாம். அதான் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அவங்க ஒரு பொண்ணமான ஒரு அம்மா வருது. ஆமாம். ஏபிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்க மிஷினை வந்து மொபைலோடையோ அல்லது லேப்டாப்போடையோ கனெக்ட் பண்ணிட்டு, ஓகே சார், அந்த அம்மா எந்த பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணும்னு விரும்புது. எல்லாரும் இப்போ நிறைய பேங்க் 24 பேங்க் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஆமாம் ஆமாம். எந்த பேங்க்னு முதல்ல செலக்ட் பண்ணணும் பேங்க் லிஸ்ட்ல. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் எடுக்க போகுது, 10,000 எடுக்க போகுதா, 5,000 எடுக்க போகுதா, 1,000 ரூபா எடுக்க போகுதான்ட்டு அதை செலக்ட் பண்ணணும். ஆமாம் சார். இதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் நம்பரை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மிஷினில் லைட் எரியும். ஓகே சார். லைட் எரிஞ்ச உடனே அவங்க ஃபிங்கர் வச்சாங்க அப்படின்னா இவங்களோட ஃபிங்கரும் அவங்க கொடுத்துருக்கிற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்ல இருக்கிற அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த ஃபிங்கரும் ரெண்டு மேட்ச் ஆகி ஓப்பன் ஆகிடும் அக்கௌண்ட். எஸ் மேட்ச் ஆகுதான்னு 3 செகண்ட்ல போய் செக் பண்ணும் சர்வர். ஓகே ஓகே. மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த அடுத்து அதே சேம் 3 செகண்ட்லயே கொண்டு வந்து பணத்தை அங்க இருந்து 10,000 ரூபாய் தூக்கிட்டு வந்து உங்க நம்ம ஃபினோ கொடுத்துருக்கிற மாஸ்டர் கரண்ட் அக்கௌண்ட்ல லோடு பண்ணும். ஓகே சார். மீன்ஸ் ஐடி உங்களுக்கு அந்த ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும் அந்த ஐடி. ஓகே சார். ஓகே. இதுல வந்து லோட் ஆயிடுச்சுன்னா நீங்க அதுக்கு முன்னாடி ஜீரோல இருக்கு. இப்போ நீங்க கையில 10,000 ரூபாய் வச்சிருந்தீங்க, பொன்னம்மா ரேகை வச்சிருச்சு, பொன்னம்மாவோட காசு 10,000 அந்த இடத்துல பேலன்ஸ்ல வந்து லோடு காட்டும். ஓகே. இப்போ காமிச்ச உடனே என்ன பண்ணும், உங்க கையில இருந்து அந்த அம்மாவுக்கு 10,000 கொடுத்துருங்க. இதுதான் ப்ராசஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ யாராவது ஒருத்தர் போடணுங்கிறாங்க, அக்கௌண்ட்டுக்கு போடணும்னு வரவங்க கிட்ட கேஷ் கொடுப்பாங்க, வாங்கிக்கிட்டு உள்ள இருக்கிற கேஷை வந்து நம்ம அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்துறோம். இதுதான் இந்த காமன் ப்ராசஸே தான்.
ஓகே சார். இப்போ என்னோட வேலெட்டுக்கு வந்து 10,000 ரூபா வந்து இதுல இருந்து வரும்னு சொல்றீங்களா சார்? அதோட லிமிடேஷன் வந்து எவ்வளவு சார்? எனக்கு வந்து இப்போ 1,00,000 ரூபா ஒரு நாள் வந்து போட மாத்தணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 10 கோடி கூட பிசினஸ் பண்ணலாம். நீங்க வந்து பிரான்ச். இதுல வந்து கஸ்டமருக்கு லிமிட் உண்டு. இப்ப இந்தியன் பேங்க்ல இருந்து பணமா வருதுன்னா அது என்ன அக்கௌண்ட் வச்சிருக்குன்னு பார்க்கணும். கரண்ட் அக்கௌண்டா, சேவிங்ஸ் அக்கௌண்டா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே சில வெரைட்டி இருக்கும். ஓகே ஓகே சார். அப்ப அந்த அக்கௌண்ட்ல வந்து ஒரு நாளைக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு ஒருத்தர் கொண்டாடுறாருன்னா மினிமம் வந்து 20,000 ரூபா தான் வித்ட்ரா பண்ண முடியுற மாதிரி இப்போ ஒரு நாம்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. அப்ப அந்த நாம்ஸ் என்னவோ நம்ம ஆர்பிஐ நாம்ஸ் வந்து ஏன்னா ஏடிஎம்ல வந்து பின்ன அந்த அதாவது ஏதோ ஒரு தெர்மால என்னமோ வச்சுட்டு அந்த பின்னை வந்து அவங்க எடுத்துட்டு கஸ்டமர் போன வாட்டி அந்த பணத்தை எடுக்கிற மாதிரிலாம் சில வீடியோலாம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா சார். ஏன்னா நைட் நேரத்தில் வந்து பணத்தை திருடுறாங்க, ஹேக் பண்றாங்க. ஹேக்கர்ஸ்ங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா குறிப்பா வந்து இந்த ஏடிஎம் பின்னை வச்சு தான் நிறைய ஹேக் பண்றாங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து அதை லிமிட் கொண்டு வந்தாங்க. போன வருஷம் தான் 20,000 மட்டும்தான் இப்போ எடுக்கணும் நீங்க. ஓகே. இப்போ சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறாருன்னா அவருக்கு வந்து நான் 20,000 மட்டும்தான் நான் எடுத்து கொடுக்க முடியும். ஏடிஎம்ல 20,000 தான். ஃபிங்கர் வச்சு 50,000 வரைக்கும் எடுக்கலாம். ஓகே. அதே நம்பர் வந்து ஆதார் கார்டை கொண்டு வந்தாருன்னா அந்த ஆதார் கார்டு நம்பரை வச்சு 50,000 வரைக்கும் கொடுக்கலாம். ஆதார் கார்டுலாம் தேவையில்லை. ஆதார் நம்பர் இருந்தா போதும். அவ்வளவுதான். ஆதார் நம்பர் ஆதார் நம்பரை வச்சு நான் எடுத்து கொடுக்கலாம். ஆமா 50,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். அதுல வந்து அதுலயுமே அந்த பேங்க் லிமிட் கொடுத்துப்பாங்க. 20,000 ரூபா ஃப்ரீ லிமிட். அதுக்கு மேல எடுக்கணும்னா சம் சார்ஜ் கட்டணும். 1000 ரூபாய்க்கு 2 ரூபா மேல சார்ஜ் அவங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார். உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 2 ரூபாயில இருந்து 4 ரூபா வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுதான் வந்து பேங்க் நாம்ஸ். ஆர்பிஐ சொல்றது இதான். இந்த லெவல்ல உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிக்கும். இதுக்கு மட்டும் கிடையாது, மொத்தம் 24 சர்வீஸ் இருக்கு. அடுத்து வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங். இப்போ ஒருத்தர் அக்கௌண்ட் வேணும், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட் உடனே அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா இது வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன். இப்போ எனக்குமே ஒரு தனியா அக்கௌண்ட் வேணும், ஏடிஎம் கார்டு வேணும், என்ன சார் பண்றது? எனக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க ஃபினோல இருந்து தனியா. இது பிரான்ச் அக்கௌண்ட் வேற. இதுல வந்து எத்தனை கோடி டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே ஃபினோ பாத்துக்கும். ஓகே ஓகே சார். ஓகே. உங்களுக்குன்னு கரண்ட் அக்கௌண்ட் ஒரு நாளைக்கு 4 லட்சத்துல இருந்து 10 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ண இந்த மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா சம்பான் கரண்ட் அக்கௌண்ட், 0 பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அவங்க பிரான்ச்ல இருந்து வந்து ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. ஃபினோல இருந்து கொடுத்துருவாங்க சார்? ஃபினோல இருந்து கொடுப்பாங்க. ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க, கியூஆர் கொடுப்பாங்க. நீங்க ஃபினோல அக்கௌண்ட் ஓபன் பண்ண விருப்பப்பட்டா கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா நீங்க மற்ற பேங்க்ல கூட ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே. ஏன்னா பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த மெயினா நடத்தக்கூடிய பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ஜிஎஸ்டி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபினோ மெயின்டைன் பண்ணும் மொத்தமா. ஓகே. ஏன்னா என்னோட மாப்பிள்ள வந்து ஒருத்தர் வந்து திருப்பூர்ல பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன இது பண்ணிட்டு இருக்காரு ஆனா மணி டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் எப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. இந்த முறையில பண்றாரா வேற முறையில பண்றாருன்னு தெரியல. அவருடைய இதுல வந்து அக்கௌண்ட்ல வந்து 80 லட்சம் ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணதுலாம் அக்கௌண்ட் லாக் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு சார். 80 லட்சம் இல்ல, 20 லட்சத்துக்கு மேல பண்ணீங்கன்னாவே அக்கௌண்ட் லாக் பண்ணிடுவாங்க மற்ற பேங்க்லாம். ஓகே 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 சார். என்ன பண்ணணும் அப்படின்னா நாம வந்து டிடிஎஸ் எக்ஸம்ஷன் சர்டிபிகேட்னு சொல்லி ஒவ்வொரு மார்ச் மாசமும் ஷோ ஆகும் ஐடியிலேயே. ஓகே ஓகே சார். அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் பிரான்ச் மேனேஜர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஓகே 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 சார், ப்ராப்பரா வந்து லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி உங்க லைசன்ஸ், ஐடி கார்டு, அந்த டிடிஎஸ் எக்ஸம்ஷன் சர்டிபிகேட் இது எல்லாமே கொண்டு போய் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணணும். ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபினோலே எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறேன்னா நம்ம ஃபினோலே அந்த பேங்க்ல வந்து என்னுடைய அந்த சர்டிபிகேட் நீங்க சொல்ற சர்டிபிகேட் சப்மிட் பண்ணா ஓகே தானே சார்? ஆமா, ஃபினோல கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்குறாங்க அன்லிமிடெட் தானே. ஏன்னா நீங்க ஃபினோல இருந்து தான் கொடுக்குறாங்க. ஃபினோட பிசிங்கும் போது அவங்களுக்கு தெரியும். ஆமா சார். ஆமா ஆமா. ரெண்டாவது இன்கேஸ் உங்களுக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நாங்களே ஃபைல் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஓகே 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 ஓகே. டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ரூபா கமிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். அதுக்கு வந்து 10 பைசாவில இருந்து 15 பைசா வரைக்கும் அந்த இது பிடிப்பாங்க. டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட்லயே. ஓகே 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 சார். இப்போ இந்த மாதிரி நீங்க வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் பண்றீங்க. ஓகே சார். உங்களோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சத்துக்கு மேல போகுது. ஒரு 10-15 லட்ச ரூபா இந்த வருஷம் ஒருத்தர் சம்பாதிச்சிருந்தாரு நிகர இன்கம் செலவு போய். ஓகே சார். அவருக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சி வச்சது மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா பிடிச்சி வச்சிருக்காங்க. ஓகே 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 சார். அதை ஃபைல் பண்ணி இதுக்கு டிடிஎஸ்ஏ கிடையாதுன்னுட்டாங்க. ஆடிட்டர் கேட்டதுக்கு நாங்களும் ஷாக் ஆயிட்டோம். டிடிஎஸ்ஏ இதுக்கெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே.
இது பேங்கிங் சர்வீஸே வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி அதாவது ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுனால இது வந்து அது ஸ்மால் பேங்கிங்கிறதுனால ஓகே சார். ரிட்டர்ன்ஸ் அப்படியே ₹1 கூட பிடிக்காம வாங்கி கொடுத்துட்டாரு. 70,000 சில்லரை வாங்கி கொடுத்தாரு. ஓகே ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது இருந்தாலும் மற்ற வகையில நீங்க ஒர்க் பண்ணதுல இருந்தாலும் நம்ம ஆடிட்டர் வச்சு நம்ம வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணி ஒரு ₹1,500 ₹2,000 வரும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஃபைல் பண்ணி டிஜிட்டல்லயே ஃபைல் பண்ணி உங்களுக்கு பேப்பர் அனுப்பிடுவோம். நீங்க அதை போய் பேங்க்ல கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டா. ஓகே. இப்போ நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கனால பின்னா வந்து நம்ம பேங்க் இருக்குங்களா சார் இங்க? இல்ல மதுரையில இருக்கு, ஆபீஸ் இருக்கு. ஆனா என்னன்னா அது வந்து கஸ்டமர் கேரு ஓகே. அண்ட் இந்த மிஷின் மெட்டீரியல் ஃபாலோ பண்றது ஏதாவது இந்த மாதிரி மேனேஜிங் பண்றதுக்கு தான் இருக்கு. மதுரையில இருக்கு, இப்போ நம்ம சென்னையில இருக்கு. இப்போ செப்பரேட்டா நம்ம இப்போ ஒரு இந்தியன் பேங்க் இருக்குல்ல, அந்த மாதிரி பேங்க் வந்து இந்த சரௌண்டிங்ல சவுத்ல எங்க இருக்கு? அந்த சவுத்துல வந்து 10 பிரான்ச் அந்த மாதிரி இருக்குது. அதை நான் உங்களுக்கு வேணா லொகேஷன் தரேன். பிரான்ச்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஐடி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. உங்களை 6 மாசம் கவனிப்பாங்க. நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கே வந்து ஒரு ரெண்ட் மாதிரி கொடுப்பாங்க, மாசம் ₹3,000. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி கொடுத்து அதிகாரம் கொடுப்பாங்க. இப்படி எப்படி இப்போ இந்தியன் பேங்க் பிரான்ச்சுக்கும் பிசிக்கும் உள்ள டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? பிசியை விட பிரான்ச்சுக்கு அதிகாரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மெயின் பிரான்ச்சுங்கிற அந்தஸ்து கொடுத்து உங்களுக்கு வந்து அதிகாரம் அதிகமா கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரான்ச்சஸ் ஒரு 10 பேர் கொடுத்துருக்காங்க. சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். நம்ம எந்த கம்ப்ளைண்ட் ஒருவேளை இப்போ நீங்க நார்மல் பிரான்ச் பாஸ்புக் என்ட்ரி போடணும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னா நீங்க அந்த பிரான்ச்ல போய் பார்க்கலாம். ஓஹோ, புரியுது சார். இப்போ நம்மளுக்கு இப்போ சவுத்தில் நான் மதுரையில் இருக்கேன்னா நீங்கள் சொல்கிற அந்த மெயின் பிரான்ச் வந்து இங்கே மதுரையில் பக்கத்தில் இல்லைங்களா சார்? எங்கே இல்லைங்களா? அதுதான் சார் மெயின் பிரான்ச்சுங்கிறது. மெயினாக வந்து அவங்க பினோ பேங்கே ரன் பண்ணல. ஓகே 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 ஓகே. நீங்க ரன் பண்றதுக்கு ஒரு கூடுதல் அதிகாரத்தை கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இது மற்ற பேங்க் மாதிரி பேங்க் ஆஃபீஸா இல்லாமல் அவங்க அங்கங்கே நம்ம ஓப்பன் பண்ணுற நம்மளே வந்து பேங்க் மாதிரி தான் அந்த மாதிரி. ஆமா. இப்போ சிம்பிளா உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிற பாருங்களேன். இப்போ ஒரு இந்தியன் பேங்க் பிரான்ச் உங்க ஊர்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்தியன் பேங்கோட ஃபண்ட்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அந்த பிரான்ச்சை. அதுக்கு வந்து டெபாசிட் கட்டணும், அந்த பில்டிங்க்கு டெபாசிட் கட்டணும். அதுக்கப்புறம் செட்டிங், அப்புறம் மாசம் மாசம் கரண்ட் பில்லு, அங்க வேலை செய்யற அம்மா, கூட்டுற அம்மாவில இருந்து கேஷியர் வரைக்கும் எல்லாம் மினிமமான எக்ஸ்பென்சஸ் 5 lakhs, மினிமம் 5 லட்ச ரூபா செலவாகும் மாசம். இப்ப இதை தாண்டி தான் அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணாதான் அந்த பிரான்ச் ரன் பண்ணுவாங்க. இந்தியன் பேங்க் ஆகட்டும் மற்ற எல்லா பேங்குமே கண்டிப்பா. ஒருவேளை இதுக்கு கீழே வருது அல்லது இந்த அளவுலயே தொடர்ந்து 3 மாசம் 4 மாசம் வருது அப்படின்னா அந்த பிரான்ச் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க ஃபினோ அப்படின்னா, நாம போய் டைரக்டா ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து மொத்தமாவே பேங்குங்கிறது எப்படி ரன் ஆகுது, எல்லாமே டிஜிட்டல்ல தான் ரன் ஆகுது. ஆமா. நீங்க பணம் போட்ட அடுத்த செகண்ட் நேர ஆர்பிஐ சர்வருக்கு போயிட்டு கஸ்டமரோட அக்கௌண்ட்ல ஏறுது. ஆமா. அதே மாதிரி பணம் எடுக்கும் போதும் நீங்க ரேக வச்ச உடனே நேரம் ஆர்பிஐ சர்வருக்கு போய் ஃபினோ பேங்க்ல இருந்தோ அல்லது எந்த பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு வந்து வேலெட்ல லோட் பண்ணுது, நீங்க லிக்விட் கேஷ் கொடுக்குறீங்க. ஸோ ஆக இந்தியன் பேங்க் ஆகட்டும் ஸ்டேட் பேங்க் ஆகட்டும் எல்லா பேங்கோட டாக்குமெண்ட் ஃபுல்லுமே ஆர்பிஐ கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்குது டிஜிட்டலா. பினோ பேங்க் இல்லாம இந்த பேமெண்ட் பேங்க்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் தான், இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் நடக்கும். அப்போ வந்து அவங்க டைரக்டா வந்து பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நம்மள ரன் பண்ண சொல்றாங்க. நம்ம ரன் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த பேசிக் எக்ஸ்பென்சஸ் மீதி ஆகுது, அதுதான் நமக்கு இன்சென்டிவா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு 5 லட்சம் ஒரு பேங்க் மெயின்டைன் பண்றதுக்கு ஆகுதுன்னா அந்த 5 லட்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வேற ஒரு இதுல வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துருது. ஆமா, இன்சென்டிவா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது 5 லட்சம்னு சொல்லல, நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்றீங்க என்ன பண்றீங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்துருவாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 2 ரூபாயில இருந்து 4 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா கமிஷனு. ஆமா. ஸ்டாண்டர்டா 2 ரூபாயும் 3 ரூபா 4 ரூபா ஆஃபர் டைம்லயும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்கன்னா 25 ரூபாயில இருந்து 35 ரூபாயில இருந்து 70 ரூபா வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. இப்ப நான் ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னா நம்பர் எல்லாமே நானே இங்க என்னதுல இருந்து ப்ரொவைட் பண்ணிடலாமா சார்? எல்லாம் அனைத்துமே நீங்க தான் பிரான்ச்சுங்கிற அந்த தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ்ல போய் நம்ம கிளிக் பண்ணி எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஏடிஎம் கார்டு பின் செட் பண்றது இருக்கும், அது நீங்க தான் பண்ணுவீங்க. ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்றது இருக்கும். ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிட்டா புதிய ஏடிஎம் கார்டு எப்படி போடணுங்கிற ஆப்ஷன்ஸ் அதுலயே இருக்கும். ஓகே. இந்த புக்கு கார்டெல்லாம் எப்படி சார் நம்ம கம்பெனில கொடுத்துருவாங்களா சார், இல்ல நம்ம தனியா வாங்குறோம்? இப்ப மதுரையில என்ன இருக்குன்னு கேட்டீங்களா, மதுரை திருச்சி இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு, பாஸ்புக்
மெட்டீரியல் எல்லாமே இருக்கும், பாஸ்புக் பிரிண்டர் இந்த மாதிரி என்ன கேட்குறோமோ அங்கங்கே அனுப்புவாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்புக் 10 ஏடிஎம் கார்டு 10 அனுப்பிச்சி வச்சிருவாங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்களா சார்? ஃப்ரீ தான். அது ஃப்ரீன்னா எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு 70 ரூபா கொடுத்து வாங்கணும். ஓகே சார். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த 70 ரூபா அந்த மாதம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அந்த இன்சென்டிவ் அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். இப்போ ஒரு நபருக்கு வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் ப்ளஸ் ஏடிஎம் கார்டும் கொடுக்குறேன்னா எவ்வளோ செலவாகும் சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஒரு ஏடிஎம் கார்டோட காஸ்ட்டு 70 ருபீஸ். டெபாசிட் மட்டும்தான் கட்டுறீங்க, அது வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? ஓகே. ஏடிஎம் கார்டை வாங்கி வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அந்த 70 வாங்குவாங்க. திரும்ப வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அந்த காசு அப்படியே. ஓகே ஓகே. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் மாறும். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூடி வரும். ஏடிஎம் கார்டு 90 ரூபா வரும். நார்மல் அக்கௌண்ட் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே ஓகே சார். ஏடிஎம் கார்டு வேணும், 10 ஏடிஎம் கார்டு வேணும்னா நீங்க அதிலே புக் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க உடனடியாக உங்களோட அட்ரஸ் வாங்கி அனுப்புவோம். உங்க பாட்டுக்கு ஏடிஎம் கார்டு வந்துடும். பாஸ்புக் பார் கோடோடைய பாஸ்புக்கும் வந்து சேர்ந்துடும். ஓகே. நீங்க வந்த உடனே கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அந்த எந்த ஏடிஎம் கார்டு கொடுக்க போறீங்களோ அந்த கவர் எடுத்து அதுல உள்ள நம்பர் போட்டீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன் ஆயிடும். ஓகே ஓகே. அப்புறம் அவங்க போய் அந்த பின் நம்பர் அவங்க மொபைலுக்கு போயிடும். அவங்க எந்த ஏடிஎம்ல வேணாலும் போட்டு பணத்தை எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அது வந்து இஷ்யூஸும் வராது. நார்மல் ஏடிஎம் மாதிரி ஏடிஎம் கார்டு மாதிரி அவங்க எதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. இப்போ எஸ்பிஐ ஏடிஎம் 5 முறை ஃப்ரீனா நம்மளதுலயும் 5 முறை ஃப்ரீ. ஓகே ஓகே ஓகே. ஏடிஎம்ல 3 முறை ஃப்ரீனா இப்போ பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி சென்னை போன்ற மாநகரங்கள்ல பாத்தீங்கன்னா 3 முறை தான் ஃப்ரீ மாசத்துக்கு. ஓகே சார். நம்ம 5 டைம் எடுத்துக்கலாம். அர்பன்ஸ் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா 5 முறை ஃப்ரீ கொடுப்பாங்க. இது எல்லாமே ஆர்பிஐ நாம்ஸ்ல என்ன அவங்க சொல்றாங்களோ அதேதான். ஆனா நமக்கு இந்தியன் பேங்கை விட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்டிங் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க வெரைட்டியா. சம்பான் கரண்ட் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், ஓகே ஓகே. கரண்ட் அக்கௌண்ட், இந்த பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 9 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க அக்கௌண்ட், அதுக்கப்புறம் 100 நாள் வேலைக்கு போறவங்களுக்கு ஆர்எம் அக்கௌண்ட், அதே மாதிரி குல்லாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா அதுக்கு சர்வீஸ் சார்ஜே இல்லாத ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அது. அப்புறம் சுபாஷ் இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்ம சொல்லிட்டே போலாம். நிறைய அக்கௌண்ட் இருக்கு. சாரல் சேலரி அக்கௌண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம். ஓகே ஓகே ஓகே. எல்லாத்துக்குமே வந்து நீங்க தான் இன்சார்ஜ். நீங்களே எல்லாமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், போடலாம், எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்க இப்ப அவங்க வந்து ஒருத்தர் என் அக்கௌண்ட்ல பணம் போடணும்னு சொல்றாங்கன்னா பணத்தை அவங்க கையில கொடுத்துருவாங்க. உங்க கையில ஓகே. அவங்களோட மொபைல் அக்கௌண்ட் கொடுத்த மொபைல் நம்பரை போட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு டெபாசிட்னு கொடுத்தீங்கன்னா உங்க வேலெட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு லோட் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. இந்தியன் பேங்க் மாதிரியே தான். இப்போ நீங்க லிக்விட் கேஷ் கொடுத்த உடனே எப்படி அப்படியே சேம் அவங்க பாஸ்புக் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்படியே டக்குன்னு என்ட்ரி போட்டு அவங்க கையில கொடுத்துடலாம். பாருங்க பாஸ்புக்ல ஏறிச்சு பாருங்க அப்படின்னு என்ட்ரி போட்டு கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்போ பிரிண்டர், நம்ம ஸ்கேனர் இந்த மாதிரி வாங்கினா என்ன சார்? நம்ம அதில் வாங்கலாமா இல்லை வெளியில வாங்கிக்கணுமா? இருக்கு சார், நம்மகிட்டே இருக்கு. எப்சான் பிரிண்டரே இருக்குது, பாஸ்புக் பிரிண்டரு. ஆனால் வந்து இப்போ 23,000ல ஒன்று இருக்கு, 27ல ஒன்று இருக்குது. ஓகே ஓகே. அப்போ ஸ்டார்டிங்ல அவ்வளோ ரேட்டு போட்டு வேணாம் சார். நான் சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்றது, இந்த சொன்னீங்கல்ல அந்த பேங்க் மாதிரி ஒரு அந்த லொக்கேஷனை மட்டும் நீங்க செட்டப் பண்ணி முதல்ல மக்கள்கிட்ட வந்து நீங்க நடத்துறீங்கிறத முதல்ல புரிய வைக்கணும். புரியுது புரியுது. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஒரு 6 மாசம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு தெரிய வைக்கணும். இது பேங்க் தான்ங்கிறது மக்களை நம்பினா தானே அப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அதிகமாக வரும், அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நீங்க பேடிஎம் வந்து ஒரு ரீசார்ஜ் அப்ளிகேஷனா தானே ஆரம்பத்துல இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல எவ்வளவு பேர் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி நீங்க நெட்ல தட்டி பாருங்க. எம்மா பேர் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கிறது நெட்ல தட்டி பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் கூட எவ்வளவு பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நம்பும்போது நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்க் செப்பரேட்டா பேங்க் இருக்கு. எனக்கு சரி ஓகே சார். எனக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே கைடன்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி பண்ணலாமா செய்யலாமா, நான் கைடன்ஸ் பண்றதுக்கு நான் யாரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சார்? நீங்க எனக்கு தான் கூப்பிடணும். நான் என்னுடைய வேலையை கைடன்ஸ் பண்ற வேலை மட்டும்தான். நீங்க யூடியூப்ல எனக்கு எந்த டவுட்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. கைட் பண்ற வேலை மட்டும் தான் எனக்கு. உங்க நேர்ல வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் முடிஞ்சா நான் வருவேன், இல்லைன்னா யாராவது அங்க லோக்கல் ஸ்டாஃப் வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வர வேண்டிய தேவை இருந்தா மேக்ஸிமம் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே சார் ஓகே சார். கேஸ் வந்து புரியல அப்படிங்கிற பட்சத்துல நேர்ல வருவாங்க. ஓகே ஓகே சார். நீங்க உங்க நேட்டிவ் சார்? ஒரு முறை நேர்ல கட்டாயமா வந்து தான் தீருவாங்க. ஏன்னா பேங்க் ரன் பண்ண போறீங்கிறதுனால பேங்க் சைட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து உங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுத்து அப்ரூவ்டு கொடுத்தாதான் ஆக்டிவேஷன் ஏபிஎஸ் கொடுப்பாங்க அப்ரூவல். ஓகே சார் ஓகே. அதனால ஒரு முறை கன்ஃபார்ம் வருவாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல.
ஓகே சார். சார் நீங்க பேசுறது எங்க இருந்து பேசுறீங்க? மெட்ராஸ்ல இருந்து பேசுறீங்களா சார் இல்ல இங்க? நாங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம். இப்போ இன்னைக்கு கூட சிவகங்கையில இருக்கிறோம். ஓகே ஓகே. சிவகங்கையில் இருக்கீங்களா சார்? ஓகே ஓகே. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நான் வந்து இயர்லி ஒன்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து விசிட் போவோம் நம்ம ரீட்டெயிலர்லாம் பார்க்கறதுக்கு. ஓகே ஓகே. இதுக்குன்னா உங்களுக்கு ஆதார் சேவை மையம் கொடுப்போம். இதுல இந்த ஒரு அதாவது ஆதார் சேவை மையம் வச்சிருக்கணும்னா ஒரு பேங்க் பிசியா இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகே. நீங்க ஆதார் சேவை மையம் எக்ஸாம் எழுத போகணும்னாவே அதுல ஏதாவது ஒரு பேங்க் பிசின்னு சொல்லி டிக் அடிச்சீங்கன்னா தான் எக்ஸாமே அலௌடு. ஓகே ஓகே சார். அப்படிங்கும்போது நீங்க இப்போ ஆதார் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் சேவை மையம் நாங்க கொடுப்போம். ஓகே சார். அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டியா இருக்காங்களா? அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னன்னா ஒரு 50 அக்கௌண்டாவது மினிமம் ஓபன் பண்ணி அந்த பேங்க் மாதிரி செட்டப்ஸ் இருந்தா மட்டும் தான் கொடுப்பாங்க. புரியுது. நான் இப்போ இந்த டிரான்சாக்ஷன்லேயே வந்து ஒரு 50 பேருக்கு நான் அக்கௌண்ட் போட்டு கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் போட்டுக்கணும் மினிமம் 1 இயர் அல்லது நீங்க உங்களுக்கு எப்போ தேவையோ சார் ஒரு 50 அக்கௌண்ட் போட்டேன் வந்து இடத்த லொக்கேஷன் செக் பண்ணிட்டு நீங்க அனுப்புனீங்கன்னா ஆதார் சேவை மையம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ அதுல வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு சார் ஆதார் இதுல? சார் ஆதார்ல வந்து எல்லாமே இருக்கு. ஏன் உங்களுக்கு புது ஆதார் போடுறதுல இருந்து எல்லாமே இப்போ மதுரை சொன்னோம் இல்லைங்களா? ஆமாம் சார். மதுரை ஆபீஸ்ல அந்த மிஷின் ஃபுல்லா இருக்குது. கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்குது. மிஷினை ஃபுல்லா தூக்கிட்டு வருவாங்க காலையில. ஆனா உங்க ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஓகே சார். ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஒரு நாள் அதான் மாசத்துல ஒரு நாள் கேம்ப் அடிப்படையில தான் ஆரம்பத்துல கொடுப்பாங்க. ஓகே சார். கவர்மெண்ட்டுக்குன்னு நீங்க வந்து ஒரு 20 ருபீஸ் அதாவது சர்வீஸ் சார்ஜ் கட்டிடணும் ஒவ்வொரு ஆதார் கரெக்ஷனுக்கும். ஓகே சார். மீதி வந்து நீங்க சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ் இவ்வளவு வாங்கி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் கார்டு புதுசாக ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா நம்மகிட்ட அப்ளை பண்ணலாம்? தாராளமா பண்ணலாம். புது ஆதார் அப்ளை பண்ணலாம். ஃபோன் நம்பர் மாத்துறது, அட்ரஸ் மாத்துறது எல்லாம் அந்த ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் கேம்ப் அடிப்படையில் ஒரு 6 மாசத்துக்கு பண்ணணும். ஓகே ஓகே சார். உங்களுக்கே வேணும்னா கட்டாயமா நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். புரியுது புரியுது சார். அதுக்கு சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 5000 10,000 அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு அப்ளை பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறோம். இது வந்து அடுத்த லெவல் நெக்ஸ்ட் ஸ்டெப் இது. அடுத்த லெவல். நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து தான் போகணும். பேசிக்ல இருந்து போனா மட்டும்தான் அது ஸ்டாண்டர்டா இருக்கும் நமக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு அனுபவம் இல்லாம இது பண்ண முடியாதுல்ல சார். அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் பண்ண முடியும். இல்ல அது நம்ம சில பேர் நான் சொல்றேன், சில பேர்லாம் அதை கேட்க மாட்டாங்க. இப்ப ஆபீஸ் ஸ்டாஃபுங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி 1 லட்ச ரூபா மிஷின் வாங்கினா 2 லட்ச ரூபா ஆரம்பத்திலேயே பாஸ்புக் பிரிண்டர்லாம் நமக்கு தேவை நீடு கிடையாது. புரியுது 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 சார். பிரிண்டரு கேமரா அதை வாங்க இதை வாங்கணும்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க வச்சு அப்புறம் 1 லட்ச ரூபாய் போட்டதை எடுக்கிறதுக்குள்ளேயே ரீட்டைலர் வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம இதுலயே வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளவுதான். இதுல மட்டும் இந்த நெட்லயே ஆன்லைன்லயே ஓபன் பண்ணி கொடுத்துற மாதிரி. ஆன்லைன்லயே ஓபன் பண்ணி விடலாங்க. 5 நிமிஷத்துல ஓபன் பண்ணாரு ஐநாவரத்துல நம்ம ரீட்டைலர். 5 நிமிஷம் தான் அந்த வீடியோ அனுப்பியிருக்காரு எனக்கு. ஓகே. அவங்க நம்பரை மட்டும் சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. உங்க அக்கௌண்ட் நம்பர்ன்ற மாதிரி கொடுத்துருங்க. அவ்வளவுதானே சார்? சிம்பிளான்றது. ஒன்னு பாஸ்புக் இருந்துச்சுன்னா என்ட்ரி போட்டு கொடுத்துருங்க. ஓகே. இல்லைன்னா நீங்க நம்பர் அவங்க அக்கௌண்ட் நம்பர் எழுதி வச்சுக்கணும். நீங்களும் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க பேப்பர்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க, தொலைச்சிருவாங்க. புரியுது புரியுது. புக்கா கொடுத்தா பெட்டர். ஆமா, புக்கா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பாதுகாப்பாகவும் இருக்கும். நீங்க ஒரு ரவுண்ட் சீல் ரெடி பண்ணி சீல் வச்சு அவங்க போட்டோ மேல ஒட்டி சைன் பண்ணி கொடுக்கணும் பிரான்ச் மேனேஜர். ரவுண்ட் சீல் வந்து நம்ம என்ன ஓபன் பண்ணலாம் சார்? ஒண்ணுமே இல்லை சார். ஃபினோ பேமெண்ட் பேங்க் இப்போ நீங்க பணமரத்துப்பட்டினா பணமரத்துப்பட்டி கிளை. ஓகே 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 ஓகே. பணமரத்துப்பட்டி பிரான்ச் ஃபினோ பேங்க்னு போட்டு உங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்போம். ஓகே சார். அந்த லைசன்ஸ் நம்பரை போட்டு கீழே வந்து உங்க நேம் மர்ச்சன்ட். இதுல வந்து மர்ச்சன்ட்னு சொல்லுவாங்க. மேனேஜருக்கு பதிலாக மர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மர்ச்சன்ட்னா தமிழ்ல என்ன சார் மீனிங்? மர்ச்சன்ட்னா எப்படின்னா வியாபாரி, அதாவது ஒரு ஹோல்சேல் வியாபாரின்னு அர்த்தம். பெரிய லெவல்ல பண்றவர். ஓகே. இப்ப ஏன் அது இது வந்து இந்தி நேம் தான் அதை வந்து வச்சிருக்காங்க மர்ச்சன்ட்னு. எதுக்காக இதை வச்சாங்க அப்படின்னா ஃபினோ பேங்க்குங்கிறது ஒரு அதுக்கான அந்த ஒரு பிரான்ச்சை நீங்க பெரிய லெவல்ல ரன் பண்ணி கொடுக்கறதுனால உங்களை வந்து அதை மர்ச்சன்ட்னு நேம் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து மேனேஜர் அப்படிங்கறது அதோட அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் மேனேஜரும் நீங்க தான், கேஷியரும் நீங்க தான், ஓனரும் நீங்க தான். இதுல வந்து ஃபினோ ஆமா, ஃபினோ வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஃபினோ கொடுக்கறது உங்களுக்கு சர்வர், அந்தஸ்து, ஆர்பிஐக்கு கீழே இருக்குது உங்களுக்கு லீகலான ப்ராசஸ், இதை தான் கொடுக்குது, சர்வீஸ் கொடுக்குது. அவ்வளவுதான். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தான் பண்ண போறீங்க. அதனால ஆளினால் நீங்க தான் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. அதனாலதான் சொல்லணும், நீங்க தான்
உங்க ஈவினிங் இப்போ காலையில 10,000 ரூபாய் போடுறீங்கன்னா அதுக்கான லாபத்தோட சேர்த்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருங்க சாயந்தரம். எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக முடக்க தேவையில்லை. ஓகே ஓகே இல்ல நீங்க எனக்கு சார் பரவாயில்ல சார், இப்போ நான் 100% நஷ்டம் இல்லைங்கிறேன், ஒரு 6 மாசம் ரன் பண்ணி பார்த்துட்டு சார் எனக்கு அடுத்த லெவலுக்கு போக விரும்புனீங்கன்னா அடுத்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் இதுலயே. ஓகே 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 மந்த்லி 1 லேக் சிஎம்எஸ் சொல்லுவாங்க, கேஷ் கலெக்ஷன். இந்த எல்என்டி, பஜாஜ், முத்தூட், ஸ்ரீராம் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஆமா இதுல எல்லாம் லோன் கொடுத்தவங்க ஈவினிங் ஆனா 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன் பாய்ஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. ஆமா ஈவினிங் டைம்ல அவங்களுக்கு கட்டுறதுக்கு பேங்க் வசதி இருக்கு இல்லாததுனால நம்ம பேங்க் வந்து 24 ஹவர்ஸ் இருக்கும். நைட்டு 11 அவங்க வந்து கட்டி எல்என்டிக்கு கணக்கு முடிக்கணும். புரியுது புரியுது, அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி சமயத்துல உங்ககிட்ட தான் வருவாங்க. அந்த மாதிரி நீங்க கட்ட விரும்புறீங்க, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா மாசம் 1 லட்சம் வரைக்கும் தாராளமா சம்பாதிக்கலாம். ஓகே 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 மறுபடியும் சொல்றது என்னன்னா 100% நஷ்டம் கிடையாது, எழுதி வச்சுக்கீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் இது 100% லீகலானது, இல்லீகல் கிடையாது. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. யாருடைய காசும் நாளைக்கு வந்து மக்கள் காசு என்ன சார், இப்போ ஒரு ஒரு பொண்ணமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு 10,000 ரூபாய் அதுல அமௌண்ட் போடுறாங்க, டெபாசிட் தாராளமா வாங்கி போடுங்க. ஏன்னா டெபாசிட் நீங்க வாங்கி வச்சுக்க போறது கிடையாது, ஆர்பிஐ சர்வருக்கு போயிடும், ஃபினோ பேங்க் சர்வருக்கு போயிடும். அவங்க லிக்விட் கேஷ் கொடுப்பாங்க, நீங்க வாங்கிக்கிட்டு உங்க வேலட்ல இருக்கிற டெபாசிட் 10,000 ரூபாய் அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்த போறீங்க. அதனால இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பேக் ஃபயர் எதுவுமே கிடையாது. சேஃப்டியான ஒரு ஜோன்ல இருக்கிறதுனால ஒரு இந்தியன் பேங்குக்கு என்ன சேஃப்டி பாதுகாப்போ அதே தான். ஓகே 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 இப்ப இப்ப கையில வந்து கேஷ் வந்து ஒரு 1 லட்சம் தான் இருக்கு சார். அதை நான் அக்கௌண்ட்டுக்கு போறேன்னா எப்படி பண்றது சார்? 1 லட்சம் இல்ல 1 கோடி போடுறதுனால பக்கத்துல உங்களுக்கு இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் அப்படின்னு ஐஓபி, கனரா இந்த பேங்க் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பேங்க்ல நீங்க போய் மெஷின்ல டெபாசிட் பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்க கேஷ் எடுத்துட்டு போயிட்டு ஃபினோ பேங்க்ல வந்து அந்தந்த பேங்க்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கார்பரேட் அக்கௌண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்டேட் பேங்க்ல லோட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்கோட கார்பரேட் அக்கௌண்ட் நம்பர் ஐடியில இருந்து உள்ள இருக்கும், எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த டெபாசிட் மிஷின்ல கொடுத்து டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் லோட் பண்ண சொல்லுவோம். அமௌண்ட் 1 லட்ச ரூபா லோட் பண்ணீங்கன்னா அதுக்கான ரெசிப்டை கொடுக்கும். ரெசிப்ட் எடுத்துட்டு வந்து இங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உடனே 1 லட்ச ரூபா வேலை. ஆமா, வேலைக்கு வந்துடும். நீங்க ஏன்னா இப்ப சிஎம்எஸ் ஒரு நாளைக்கு 40 லட்சம் சிஎம்எஸ் பண்றவர் வந்து லோடு பண்ணணும். அவ்வளவு 40 லட்சத்தையும் லோடு பண்ணி அவங்க வேலை இருக்கு. அப்ப 40 லட்சத்தையும் லோடு பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து அவர் அக்கௌண்ட்ல போட்டு பண்ணா நிறைய அவருக்கு வேலை வந்துடுறதுனாலதான் அவங்க கார்பரேட் அக்கௌண்ட் கொடுத்துட்றாங்க. எனக்கு இங்க பக்கத்துல அவைலபிள் வந்து கனரா பேங்க் அவைலபிள். கனரா பேங்க் உங்களுக்கு என்ன பேங்க் இருக்கோ அந்த லிஸ்ட்ல ஷோ ஆகும் சார். ஒரு 20-24 பேர் அந்த லிஸ்ட்ல வந்து தாராளமா இது பண்ணிக்கலாம். அந்த பில் எடுத்துட்டு போய் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா போய் பேங்க் உள்ளே கட்டுறதுனால எனக்கு கேட்டீங்கன்னா நான் ஐஎஃப்எஸ்சி நம்பர் கொடுப்பேன் அந்த அக்கௌண்ட்டுக்கு. ஓகே சார். சார் இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபினோ அக்கௌண்ட்ல நான் வேலட்ல போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் உங்கள்கிட்ட. எப்பவும் போல வழக்கம் போல அக்கௌண்ட் நம்பர் எழுதி ஃபினோ பேங்க் லிமிடெட்னு போட்டு நீங்க வாங்கல பணத்தை கேஷியர்கிட்ட கொடுத்தா வாங்கிட்டு உங்களுக்கு கொடுத்தாகணும். ஃபினோ பேங்க்ல அவங்க லோடு பண்ணிடுவாங்க. நீங்க கொண்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா வேலட்ல லோடு பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே 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 சார். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு உள்ளே கவுண்டர்லயே கொடுக்கலாம், இல்ல மெஷின்லயே போட்டுக்கலாம். ஆமா ஆமா. சில பேர் வந்து இப்போ திருச்சியிலாம் ஒருத்தர் இருக்காரு, டெய்லி ஒரு 20 லட்சம் பண்றாரு எல்என்டி மட்டும். ஓகே ஓகே. அவர் சேஃப்டியா இருக்கிறதுக்காக இல்ல சார் மிஷின்ல போட்டா பில்லு வரலன்னா என்ன பண்றது, நேரம் பேங்க்ல தான் போய் வெயிட் பண்ணி கட்டிட்டு வருவாரு. ஓகே ஓகே ஓகே. இதுலயே ஒரு கேவிபில கட்டுறவரு உள்ளதான் போய் கட்டுவாரு, அவரும் மிஷின்ல போட மாட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலான்னு. அவர் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சவர் பாத்தீங்கன்னா டெய்லி 40 லட்சம் லோடு பண்ணுவார். கேவிபிக்கு போவாரு. கேவிபில போன உடனே இவருக்கு ஸ்பெஷலா ஒரு கேஷியர் கொடுத்து பணத்தை எண்ணிக்கிட்டு லோடு பண்ணிட்டு வெளியே அனுப்புவாங்க. இவர் உள்ள போயிடுவார் டைரக்டா. ஓகே 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 ஓகே. பேங்க்ல வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அவருக்கு. ஆமா ஆமா. 40 லட்சம் இல்ல, டெய்லி 40 லட்சம்னு ஒரு கஸ்டமர் 10 நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாரு? 4 கோடி வருதா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு மாசத்துல 20 நாளைக்கு பண்ண உடனே 8 கோடி ரூபாய் பண்றாரு ஒரு மாசத்துக்கு மினிமம். மாசம் 8 கோடின்னா பாருங்க. அப்ப 1 கோடிக்கு பக்கமா வருஷத்துக்கு டிரான்சாக்சன் பண்றவருக்கு கொடுக்காம அவங்களுக்கு என்ன வேலை? மற்ற பேங்க்ல எப்படியோ கேவிபில அவரே எனக்கு சொன்னது, சார் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை சார், பணம் நீங்க ஹேண்டில் பண்றீங்களே எடுத்துட்டு போய் இதெல்லாம் எப்ப சார் எண்ணி கொடுப்பீங்க? இல்ல சார் கேஷ் கவுண்டிங் மிஷின் வச்சிருக்கிறேன்,
ஓகே ஓகே. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி வீட்டுல கவுண்ட் பண்ணிடுவேன் சார். நான் எடுத்துட்டு போனேன்னா எனக்கு கேவிபில தனியா ஒரு ஆள் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கவுண்ட் பண்ணி சலான் போட்டு ஸ்லிப் போட்டு எனக்கு லோடு பண்ணி விட்டு எனக்கு வெளியவே அனுப்புவாங்க. டீ வாங்கி டீ வந்து எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஓகே ஓகே ஓகே. மாசம் 1,20,000 ரூபாய் சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் அவரோட இன்கம். ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் 40 லட்சம் தான் பாத்துக்கோங்க. மினிமம்ல ஒரு 150 ரூபாய் கமிஷன் போட்டுருந்தா 40 லட்சத்துக்கு எவ்வளவு வருது? அது எக்ஸ்ட்ரா தனியா ஒரு கமிஷன் அது. அதுதான் சொன்னேன். 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணாங்க போது இப்ப 40 லட்சம் 10 லட்சத்துக்கு 1,500 ரூபாய், 40 லட்சத்துக்கு 4,000 பிளஸ் 4,520 6,000 ரூபாய் வருதுங்களா? ஆமா. இது பர் டே இன்கம். அதுல வந்து அவருக்கு ஒரு 1,000 2,000 செலவு இருக்கலாம். ஏன்னா அவர் கார் வச்சிருக்காரு. ஓகே ஓகே. கார்ல தான் கேஷ் எல்லாம் எடுத்துட்டு போவாரு. அதனால வந்து சேஃப்டி டூ வீலர் சேஃப்டி இல்ல சார், கார்ல தான் போறோம். ஆமாமா கம்பெனி இருக்கு. இதுக்கு யாரையும் கூட்டிட்டு போக மாட்டாரு. ஏன் சார் யாராவது ஆள் போட்டுக்கலாம் சார், நீங்க வேற பணம் புழங்குற இடத்துல போய் ஆளை போட்டுட்டு அதெல்லாம் சரி வராது. அவரே தான் ஹேண்டில் பண்றாரு. இப்பதான் அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2017 லாஸ்ட் 2018க்கு நாங்க கொடுத்தோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் அதுல இருந்து சம்பாதிச்சிருக்காரு. 30 லேக்ஸ் சம்பாதிச்சிருக்காரு கிட்டத்தட்ட. சம்பாதிச்சு இப்பதான் மேரேஜ் கூட இப்பதான் லாஸ்ட் இயர் பண்ணாரு. ஓகே ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இது ஒரு சேஃப்டியான பிசினஸ்னு அவர் புடிச்சுக்கிட்டாரு நல்லா. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஓல்டு எஸ்ஐ. ஓகே ஓகே. அவர் வந்து இது வச்சிருந்தாரு, எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஷோரூம் வச்சு. இவருக்கு வந்து பிசி போலீஸா போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால பிசினஸ் லைன்ல போயிட்டாரு. ஓகே ஓகே. பிசினஸ் லைன்ல போய் டாக் எல்லாம் வாங்கி வளர்த்துருக்காரு. லாப்ரடாரு இந்த ராஜஸ்தான் எல்லாம் வளர்த்து சரி இந்த பிசினஸ் பண்ணலாம்னு அது உள்ள போயிருக்காரு. அது வேலை ஆகல. ஓகே ஓகே ஓகே. நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஷோரூம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஷோரூம் வச்சாரு. சின்னமனூர் எங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான் அவரு. ஓகே ஓகே. எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஷோரூம் வச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆள் போட்டிருக்காங்க, எலக்ட்ரீஷியன் ஒருத்தர். அதுக்கு சம்பளம் 8,000, ரெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது மாசம் ஒரு 10,000 ரூபாயாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாரு. எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் ஷோரூம் வந்து எலக்ட்ரிக்கல் பைக் வந்து போக மாட்டேங்குதுப்பா, அந்த அளவுக்கு போகல. இதுல ஏதோ பிசினஸ் ரீதியாக நான் அப்புறம் விளக்கத்தை எடுத்து சொன்ன உடனே அவர் கப்புன்னு பிடிச்சிட்டாரு. அவர் கப்புன்னு பிடிச்சிட்டாரு. ஒரு முன்னாடி கால் பண்ணி கேட்கறேன், சார் ஸ்கூட்டர் ஷோரூம்லாம் முடிச்சிட்டேன் சார், ஃபுல்லா சவுண்டா இருக்கு ஃபுல்லா. அப்படிங்களா? ஒரு அதனால எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம்லாம் மூடிட்டேன் சார். எனக்கு வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பினோவா தான் பண்றேன். நான் வந்து இப்போ எனக்கு கேஷ் கலெக்ஷன்ல எனக்கு ஒரு நாளைக்கு 6,000 ரூபா வருது போதும் சார். ஓகே 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 ஓகே. அதான் சார், இது மாதிரி நீங்க நஷ்டம் அடைந்தவர்கள் என்று யாரும் இல்லை. லாபம் அடைந்தவர்கள் அவரவர்கள் திறமைக்கு ஏற்றாற் போல் லாபம் அடைந்துகிட்டு தான் இருக்காங்க. உங்க பக்கத்து ஊர்ல கொட்டாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுங்களா? மேலூருக்கு கிழக்கால. ஆமா ஆமா சார். கொட்டாம்பட்டியில குமரகுருன்னு ஒரு தம்பி மாற்றுத்திறனாளி படுத்தே இருப்பாரு, எந்திரிக்க மாட்டாரு. ஓகே ஓகே ஓகே. அவர் நெட்ல பார்த்து இன்ட்ரெஸ்டடா அவரும் 2018லயே அவங்க அம்மாட்ட சொல்லி லைசன்ஸ் எடுத்து இன்றளவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு மாசத்துல ஒரு 5,000 ரூபாயில இருந்து ஏர்ன் பண்றாரு. சரி, மாற்றுத்திறனாளினா ஒரே இடத்துல படுத்தே இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் அவரை நம்பி வரவங்களுக்கு பணம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு அவரு. ஓகே ஓகே. அதனால அவங்க திறமைக்கு ஏற்றாறு போல் அவங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரம், அவங்ககிட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அவங்ககிட்ட இருக்கிற உழைப்பு, அவங்க அமைஞ்சிருக்கிற லொகேஷனு இதெல்லாம் பொறுத்து அவங்களோட இன்கம் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஆனா 100% நஷ்டம் கிடையாது. ஓகே. இப்ப நாங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இது பேரையூர் தாலுகா பக்கத்துல இருக்கேன். எனக்கு நியர்பை யாராச்சும் இந்த மாதிரி காசு பண்ணிட்டு இருக்கவங்க யாராச்சும் இருக்காங்களா சார்? இருக்காங்க சார், இருக்காங்க. நான் இப்ப நம்பர் கொடுத்துருவேன். ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் குறையும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. கொஞ்சம் தூரமாவா கொடுங்க, பக்கத்துல வேண்டாம். அப்ப தூரமா வேணும்னா நான் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் தருவேன். உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுனா வாங்க, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வாங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு போங்க எப்படி வச்சிருக்காரு, என்ன பண்றாரு, எவ்வளவு மாசம் ஏர்ன் பண்றாருன்னு சொல்லி நீங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் வரணும். ஏன்னா நீ சேம் டிஸ்ட்ரிக்ட்ல கொடுக்கும்போது அந்த இஷ்யூஸ் நிறைய முறை நான் சந்திச்சுட்டேன். இல்ல பக்கத்துல தேனி சார், இது நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல தேனி டிஸ்ட்ரிக்ட்ல. அது அவங்களும் வரமாட்டாங்க. அவங்களாம் எல்லாம் ஏறக்குறைய அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் தரமாட்டாங்க. நிறைய ஏர்ன் பண்ணதுனால அவங்களாம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்களோட ரிலேஷன் யாராவது இருந்தா அவங்க நேம்ல லைசன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படி தரமாட்டாங்க. எனக்கு திருச்சி பிரச்சனை இல்லை, திருச்சியில இருக்காங்க, வாங்க நான் உங்களுக்கு தரேன். அவங்க எப்படி பண்றாங்க என்னன்னு உட்காந்து ஒரு நாள் விசாரிச்சுட்டு என்னென்ன மெட்டீரியல் வச்சிருக்காங்க அப்படிங்கறது நல்லா மெயினா பண்றவர் இருக்காரு, வந்து பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே.
ஏன்னா இவரு உங்களுக்கு சொல்றதுக்கு இவரும் கவலைப்பட மாட்டாரு, நீங்களும் எதை வேணாலும் கேட்கலாம். பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லயோ அல்லது உங்க பக்கத்து ஊர்லயோ நாங்க கொடுத்தோம் அப்படின்னா அவரும் சொல்றதுக்கு தயங்குவாரு. இது என்னதான் நான் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னா கூட சொல்றதுக்கு தயங்குவாரு ஒண்ணு. ரெண்டாவது நீங்களும் இல்ல கேட்க முடியாது. இல்ல சார், நான் இருக்கிறது வேற ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க கொடுத்தாங்கன்னா எனக்கு அவங்களுக்கு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இல்ல அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்ல. அவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கவர் பண்ணி கட்டுறாரு எல்என்டி. ஓஹோ, ஓகே. டிஸ்ட்ரிக்ட்மே கவர்ல இருக்கு. இப்ப அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதான் உங்க டிஸ்ட்ரிக்ட் பண்ண போறதா சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இது கொடுக்கும்போது அந்த இஷ்யூஸ் ஆகுது. உங்களுக்கு பார்க்க விருப்பம்னா வாங்க, நாங்களே ஒரு டெமோ பிரான்ச் ஒன்று ரெடி பண்ண போறோம். திருச்சியில டெமோ பிரான்ச் ஒன்று, திருச்சியில ஒன்று, கோயம்புத்தூர்ல ஒன்று, மதுரையில கூட இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு டெமோ பிரான்ச் எங்க சைட்ல இருந்து ரெடி பண்ணி, பிரான்ச்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத ரெடி பண்ணி வச்சுட்டா அவங்க எல்லாரும் வந்து பேங்கோட பிரான்ச் ஒரு 10க்கு 10 ரூம்ல எப்படி இருக்கணுங்கிறது செட்டப் பண்ணி, இப்போ புதுசா ஐடி எடுக்கிறவங்க வந்தாங்கன்னா ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் ட்ரைனிங். பாஸ்புக் எப்படி பிரிண்ட் போடணும், எப்படி ஏடிஎம் கார்டு மக்களுக்கு கொடுக்கணும், எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எப்படி ஏபிஎஸ்ல விட்ரா பண்ணணும், எப்படி ஏடிஎம்ல விட்ரா பண்ணணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்து அனுப்பலாம். ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஐடியா இருக்கு. அதனால திருச்சி கூட இடம் பார்த்துட்டு இருக்காங்க, சென்னையில இடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா இந்த மாதிரி என்னன்னா அவங்க வில்லேஜ் சைடுன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. வில்லேஜ் சைடுன்னா மக்கள் வரப்போ இருப்பாங்க, எப்படி நடக்குதுங்கிறது இப்ப நீங்க வரீங்கன்னா பாத்துட்டும் போலாங்கிறதுனால வில்லேஜ் சைடா பாத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபியூச்சர்ல அதெல்லாம் நடக்கும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க, 100% நஷ்டம் கிடையாது. எப்போ உங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த ஃபீல்ட விட்டு போலாம், உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? எந்த டார்கெட்டும் கிடையாது, இது செய்யணும் அது செய்யணுங்கிற டார்கெட் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்க போறோம், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான வருமானம் உங்களுக்கு, அவ்வளவுதான ஒழிய மற்றபடிக்கு இதுல எதுவுமே உங்களுக்கு டார்கெட் கொடுக்கறது, ப்ரெஷர் பண்றது அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்கம் வேணும்னா நீங்க எவ்வளவு வேணாலும் ஒர்க் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை போறேன், இல்ல மற்ற பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எப்ப பார்ட் டைமா பண்ணுங்க, அவ்வளவுதான். புரியுது 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 புரியுது. ஓகே. ஒருத்தர் தென்காசியில ஒருத்தர் அருமையா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு நான் கொரோனா டைம்ல எனக்கு வெளிநாட்டுக்கு விசா கிடைச்சிருச்சு போறேன்ட்டு போனாரு. போயிட்டு ஒரு 2 வருஷம் இருந்துட்டு திரும்ப வந்து இப்ப எனக்கு 2022ல கால் பண்ணாரு. ஓகே ஓகே சார். சார் நான் போயிட்டு வந்துட்டேன் சார், ஃப்ரெண்டு மூலமா ஒரு விசா கிடைச்சது சார், ஒரு அமௌண்ட் கிடைச்சது, சம்பாரிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நான் மறுபடியும் இதை பெரிய லெவல்ல பண்ண போறேன் சார். மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 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 ஓகே. ஸோ அதனால இந்த ஃப்ரீடம் இருக்கு, இதுல உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு, யாரும் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கான டீடைல்ஸை வந்து நீங்க வெளியே எழுதி ஒட்டிருக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் வந்து இதுல தருமபுரியில வந்து ஒருத்தர் 200 அக்கௌண்ட் கஸ்டமருக்கு தான் ஓபன் பண்ணி கொடுத்திருந்தாரு. திடீர்னு ஆர்பிஐ சைடுல இருந்து ஒரு ஆடிட்டர் வந்திருக்காங்க செக்கிங்காக. ஓகே சார். வந்தப்ப நீங்க 8 வகையான அக்கௌண்ட் இருக்கு. இப்போ சம்பான் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்கன்னா அதுல எத்தனை முறை ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணணும், எத்தனை முறை பாஸ்புக் என்ட்ரி ஃப்ரீயா போடலாம், எத்தனை முறை வந்து நீங்க அமௌண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இந்த டீடைல்ஸ் வந்து வெளியே ஏன் ஒட்டல. கஸ்டமருக்கு டீடைலே சொல்லாம நீங்க மறைமுகமா சீட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு எப்படி ஒட்டணுங்கிறத டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு போய் எங்களுக்கு இன்னும் 1 வாரத்துல நீங்க அதெல்லாம் வெளியே நீட்டா ஒட்டி அந்த லொகேஷன் வந்து பேங்க் மாதிரி இருக்கிற அந்த பொசிஷனை கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அது பேங்க்னா பேங்க் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது அக்கௌண்ட் ஓபனிங்னாவே அது பேங்க். அதுக்கான அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபனிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கஸ்டமருக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கணும். கஸ்டமரை வந்து பணம் போடுறாங்க இருக்கிறாங்கன்னா நீங்க பிரான்ச் ஆயிட்டீங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கும் போது அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ நீங்க லீவ் எடுக்கிறீங்க இல்ல லீவ் விட்டுட்டீங்க, வெளிநாடு போயிட்டீங்க, அது வேற விஷயம். அப்ப மக்கள் எங்க வேணாலும் பணம் எடுத்துக்கலாம், எங்க வேணாலும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்க இருக்கிறீங்க, நீங்க தான் மதர் பிரான்ச், ஒரு பொண்ணமாவுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் உள்ள போகும்போதும் வெளியே வரும்போதும் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க தான் மதர் பிரான்ச்சுங்கும் போது உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்சென்டிவ் வந்து நீங்க வாங்குறீங்க உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதுனால அந்த ப்ராப்பரா அந்த அக்கௌண்ட்டுக்கு முடிஞ்ச சர்வீஸை நீங்க பண்ணணும். ஓகே ஓகே சரி சார், சந்தேகமெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வாங்க, நான் உங்களுக்கு மேலும் டீடைல்ஸ்லாம் அனுப்புறேன், மிஷினை பத்தி டீடைல் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே சார் ஓகே சார். இது என்னென்ன சொன்னீங்க சார், நம்ம இது பயோமெட்ரிக் மிஷினு சார் என்ன கேட்டால் 3000 ரூபா பயோமெட்ரிக் மிஷினு, உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது லேப்டாப், அவ்வளோதான் நீடு.
ஓகே இதுல வச்சு பண்ணிக்கலாம் சார். பேசிக் நீடு இதான் நான் என்ன கேட்டா சொல்லுவேன். ஏன்னா ரொட்டேஷனுக்கு தான் அமௌண்ட் வேணும். 10 பேர் வந்து நின்னுட்டாங்க, கையில கொடுக்கறதுக்கு அமௌண்ட் வேணும்ல. ஆமா கண்டிப்பா சார். அதுதான் அந்த இடத்துல, இந்த இடத்துல ரொட்டேஷனுக்கு தான் அமௌண்ட் வேணும். அதனால மெட்டீரியல்ல நீங்க அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் முடக்கி வச்சுட்டு வரவங்க கிட்ட பணம் இல்லம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், சரி வராது. நல்லா இருக்கு. அதனால நீங்க நான் பேசிக் நீடு வந்து 3000 ரூபாய் மிஷினை வாங்கிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கறது என்னுடைய இது. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த மாசத்துலயே கூட பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. ஓகே, பார்த்துட்டு மெதுவா கூட எப்படி பார்த்துக்கிட்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஆமா சார், என்னன்னா 100% நஷ்டம் வர போறது கிடையாது. நீங்க ஒன்றும் இப்போ இந்தியன் பேங்க் மாதிரி, ஸ்டேட் பேங்க் மாதிரியோ அல்லது ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 5 லட்ச ரூபா பேசிக் எக்ஸ்பென்சஸும் பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி வந்து பேசிக்கா ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, அந்த ஷாப்ல பண்ண போறீங்க. அதுக்கு கட்டுற கரண்ட் பில் தான் இதுக்கும் கட்ட போறீங்க. அதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே இருக்க போறீங்க, அவர் தான் இதுக்கும் வேலை செய்ய போறீங்க. என்ன அதுல ரொட்டேஷன் ஆகிற அமௌண்ட்டை ரொட்டேட் பண்ண போறீங்க, இவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா. கண்டிப்பா வேற எதுவுமே கிடையாது. இதுல நீங்க இழக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. சம்பாதிக்கிறது எவ்வளவுங்கிறது தான் கணக்கு. இழக்கிறதுக்கு நஷ்டத்துக்குங்கிற இடமே கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இப்ப என்னுடைய அந்த அதாவது இன்சென்டிவ் மாதிரி, அதாவது கமிஷன் வரல சார், அந்த கமிஷனுமே வந்து வேலட்டுக்கே வந்துடும். வேலட்டுக்கு தான் வரும். ஓகே, என்னுடைய இன்கம் எல்லாமே அந்த வேலட்லயே வந்து ஆட் ஆயிடும். ஆமா, வேலட்லயே ஆட் ஆயிடும். ஓகே. இதுக்கு ஐடி வந்து ஓபன் பண்றது வந்து எப்ப சார் பண்ணலாம்? நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க. நான் முதல்ல மிஷினோட டீடைல்ஸ் பாருங்க. சில பேர் வந்து இப்ப நான் 3000 மிஷின் நான் போதும்னு சொல்றேன், சில பேர் ஒத்துக்கிறது இல்ல சார் எனக்கு கொஞ்சம் நீட்டா கொடுங்க, நல்லா பில்லு வர மாதிரி வேணும்னு 15000 மிஷின் ஒருத்தர் வந்து உங்க ஏரியாக்காரர் தான், நீங்க ஐடி வாங்குங்க அதுக்கப்புறம் தர வேணாம், அவர் போய் நேரில் பார்த்துட்டு பெரிய மிஷினை வாங்கிட்டு போனாரு. ஃபிங்கர் கீழே வச்சா மேல பில்லு வர மாதிரி பால்கான் மிஷின் வாங்கிட்டு நேரில் வந்தாரு. நேரில் நாங்க அங்க மேலூர் வந்திருந்தப்ப அவர் நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போனாரு. ஓகே சார். ஸோ பாருங்க, நம்ம இதுல பாருங்க, அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு, அதை நம்ம பேசிக்கல பார்த்துக்கலாம். அதனால நான் மிஷினை அனுப்புறேன், பார்த்துட்டு சொல்லுங்க என்ன மிஷின் வேணும். எனக்கு பேசிக்லேயே ஸ்டார்ட் பண்றதுனால பண்ணுங்க, இல்ல கொஞ்சம் கூடுதலா ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா கூட நல்ல மிஷினா வேணும், நல்ல மிஷின் கீழே ரேக வச்சா பில்லு கிழிச்சு கொடுத்துக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதை சூஸ் பண்ணுங்க. உங்க விருப்பம் தான் எல்லாமே. ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்க, நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். வாட்ஸ்அப்ல